வல்லரக்கம் இன்று முதல் நாங்கள் உனக்கு இங்கே கப்ப பானம் கொடுக்க மாட்டோம், கையை கேட்டு நிற்க மாட்டோம், பானம் கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம். இன்று முதல் நாங்கள் உனக்கு பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், பயந்து வழி நடக்க மாட்டோம், கிறிஸ்தி பணம் கொடுக்க மாட்டோம், கீழ்பணிந்து நடக்க மாட்டோம், இரு சாப்பாடம் கொடுக்க மாட்டோம், இருந்து வழி நடக்கவும் மாட்டோம். இந்த பாதாள நாட்டு மக்கள் அனைவர்களும் ஆமா படையெடுத்து வருகிறோம் என்று சொல்லி சரி ஓலைய திருப்பி வாசகத்தை எழுதி ஓலைய திருப்பி வாசகம் எழுதுகிறான். அந்த மந்திர இடத்திலே கொடுக்க ஆமா மந்திரி கையிலே கண்டார். சரி அது ஓலையை கையிலே வாங்கி கொண்டு சரி அவர் அங்கு எங்கே வருகின்றார்? எங்கே வருகிறார்? பாதாள நாடு விட்டே பாதிரையால் வாராயா மன்னவரே மன்னா மன்னா என்று சொல்லி ஓடோடி வருகின்றான். சரி அப்படி ஓடோடி வரவும் அம்மா மன்னனான வல்லரக்கன் பார்த்தான். சரி அப்பா மந்திரி என்ன எதுக்கு இப்படி அபய அபயன அபய சத்தம் போட்டு வர்ற? மன்னா என்ன பாதாள நாட்டிலே சென்று பகுதி பணம் கேட்டோம். சரி பகுதி பணம் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு மறுத்தார்கள். சரி நாங்க பிறங்கையை கட்டி முன்ன இழுத்து கொண்டு வரும்னு ஒரு வார்த்தை சொன்னோம். சரி 56 தேசமும் படையிரண்டு வராங்க. 56 தேசம் சேர்ந்து வர்றாங்களா? ஆமா. அப்படி வந்தாங்கன்னா கடலா கடல் அலை கூட்டத்தை பாருங்க, எவ்வளவு கூட்டம் வருது, அலமோதி வராங்க. சரி சரி அப்படி வந்தார். ஆனால் நம்ம கிட்ட படைபலங்கள் ஒன்றுமே இல்லையே. ஏன் நம்மகிட்ட படம் இருக்கு. எங்க இருக்கு? பின்னால இருக்கு சாப்பாட்டு படை. சரி பந்திக்குனா முந்துவான், சரி படைக்குனா பிந்துவான். இந்த படையை வச்சு பாதாள நாட்டு மக்கள் படையை வெல்ல முடியுமா? அங்க 56 தேசம் எல்லாம் படையெடுத்து வருது. அது சும்மாவா வர்றாங்க? சரி எப்படி வர்றாங்க? ஒவ்வொரு ஆயுதத்தோட வர்றாங்க. ஆயுதத்தோடு வர்றாங்க. ஒருவன் பெரிய கோடிக்கு அருவாளோட வர்றான். அது எதுக்கு? தூரத்துல நின்று உங்களை ஒரே போடுறதுக்கு. சரி ஒருவன் வேர்க்கம் போட வர்றான். அது எதுக்கு கொண்டு வர்றாங்க? தூரத்துல நின்று உங்களை குத்தி மலத்ததுக்கு. சரி இப்படி ஒவ்வொரு ஆயுதத்தோடு வராங்க. அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான வல்லரக்கன் பார்த்தான். சரி இந்த பாதாள நாட்டு மக்கள் படையை வெல்ல வேண்டுமே என்றால் அம்மா நம்ம கிட்ட படைபலங்கள் ஒன்றுமே இல்லையே. சரி அந்த ஆதிகரை கெண்ட பகவானை சென்று ஆண்டவனிடம் சென்று பாரதவம் செய்து பகவானிடத்திலே வரம் வாங்கி வந்தால்தான் இந்த சித்த அரசர்களை நம்மளால ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும். சரி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மன்னனான வல்லரக்கன் பார்த்தான். மந்திரியை வரவழைத்து சரி அப்படி தங்கமுடி தானே ஏற்றி ஆமா தானே அரசாடும் என்றார். சரி நான் தவம் இருந்து வருமளவும் இந்த தாரணியை நீயை ஆண்டிடுவாய், பொன்முடியை நீதரித்து சரி இந்த பூதளத்தை ஆடும், நாட்டையும் செங்கோடையும் முதல் மந்திரி கையிலே கொடுக்கிறான். என் அண்ணன் தம்பிட்ட ஒப்படைச்சா என்ன? யாருகிட்ட ஒப்படைச்சாலும் சரி சரி அண்ணன் தம்பிட்ட ஒப்படைக்க கூடாது. ஏன் ஒப்படைக்க கூடாது? அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டிமா, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டிமா. அப்ப அண்ணன் தம்பிட்ட ஒப்படைக்க கூடாது. ஆமா மந்திரி கிட்ட ஒப்படைக்கலாம். நம்மகிட்ட ஒரு மந்திரி இருக்கான். சரி அவங்கிட்ட ஒப்படைச்சா சரி ஈ போகாது எறும்பு முனையாது, சரி பாதுகாப்பா வச்சிருப்பான். சரி அதனால மந்திரிட்டு தான் ஒப்படைக்கணும். அப்படின்னு மந்திரத்தை ஒப்படைத்து சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய ஆமா ஆதிகரை கண்ட பகவானைய வேண்டி சரி பாரதவம் செய்ய வேண்டும், ஆண்டவனை நினைத்து அரிய தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு காவி உடை அணிந்தான்.
கழுத்திலே உத்திராட்ச மாலை அணிந்தான். கையிலே பிடித்தான் கவக்கட்டை. எதுக்கு முள்ளு தூக்கவா? முள்ளு தூக்க இல்லையா, அது ஊன்றுகோல். ஓ, கவக்கட்டங்கிறது ஊன்றுகோல். சரி சரி. அப்படி தவம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி, ஆமா, அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான வல்லரக்கன் சரி மூவாசையுமே வெறுத்தான். மூவாசை என்னென்ன ஆசையெல்லாம் வெறுத்தான்? ஒன்று மண்ணாசை, சரி. இரண்டாவது பொன்னாசை, பொருள் ஆசை, மூன்றாவது பெண்ணாசை. சரி. அப்படி மூவாசையுமே வெறுத்து அப்படி இங்க இருக்கக்கூடிய மன்னனான வல்லரக்கன் அம்மா அந்த ஆதிரை கண்ட பகவானை சென்று பார்க்க வேண்டும். ஷபாஸ். அவன் அங்கு எப்படி வருகின்றார்? எப்படி எப்படி வருகிறான்? அவன் பாதாட நாடு விட்டே பாவினையார் வாரானையார் பாதாட நாடு விட்டு பாவினையார் வாரானே அத பகவானை வேண்டி எல்லாம் மாரணவம் செய்ய வென்றே கமாரே வேண்டி எல்லாம் மாரணவம் செய்ய வென்றே அவன் நாடு நல்ல நாடு நல்ல வெடி கடந்தா வெடி கடந்தா நாட்டவரே நாட்டவேலே சோலை விட்டான் சோலை விட்டான் அந்த பாதாள நாட்டையே விட்டு அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான வல்லரக்கன் அம்மா